பிராமணர்களே வந்து பௌத்தத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து யாகம் வேதம் மாடு குதிரை. நீங்க அது மட்டும் இல்ல, ரிக்வேதத்திலேயும் யஜூர் வேதம் இந்த அவங்களுடைய வேதங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒரு மாடுன்னா மாட்டினுடைய கழுத்துக்கறி என்ன டேஸ்டா இருக்கும், மாட்டினுடைய தொடைக்கறி என்ன டேஸ்டா இருக்கும், ஒவ்வொரு உறுப்பினுடைய ஒரு விலங்கினுடைய மாடு ஆடு மான் இதனுடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவர்கள் அந்த 4 வேதங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அவர்களும் அதை வந்து சாப்பிட்டவங்க தான். இன்னைக்கு வரை கல்கத்தாவில் இருக்கிற எல்லா பிராமணர்களும் மீன் தான் பிரதான உணவு. நீங்க பண்டிட்டுகள் வந்து மீனும் கறியும் சாப்பிடுவான், காஷ்மீர் பண்டிட்டுகள். அப்படியா? ஆமா, அவன் அசைவ உணவு இல்லாம மலை இதுல இருக்க முடியாது. அந்த நிலம் தீர்மானிக்குது. நிலம் தீர்மானிக்குது. இங்க வந்து நீ கறி திங்காத சாப்பிடாதன்னு சொன்னா அங்க சாப்பிட்டாரு. காஷ்மீர் பார்ப்பனர்கள் தான் நாங்க எல்லா பார்ப்பனர்களையும் உயர்ந்தவர்கள். ஆமா.